Hi friends. நம்ம என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை ஒரு பானை இருக்கு. தென் இது கோலா உருண்டை குழம்பு, அப்பளம் அதுக்கு சைடிஷா. அது கோலா உருண்டை குழம்பு இப்படி கெட்டி குழம்பு கல்யாண ஸ்டைலில் வைப்பாங்கன்னா அந்த ஸ்டைல் வச்சிருக்கேன். சொல்லி காமிச்சிருக்காங்க. அதில் உள்ள சமையல் குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கொள்ளவும் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஓகேவா? கோலம் நல்லா அருமையாக இருக்குது. இதை எப்படி வச்சு செய்கிறோம்னு இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதே ஒரு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மளோட அடுத்து சாப்பாடு கண்டினியூ பண்ணுவோம். ஆயில் ஊற்றியாச்சா? ஊற்றிட்டேன். அப்புறம் என்னதுப்பா? பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, இலை கொஞ்சமா, என்ன சோம்பு. என்னது? லைட்டாக 2-3 வெந்தயம் போட்டேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் இந்த முழுசாக வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட். கெட்டி குழம்பு சொல்லுவாங்கல்ல அந்த டேஸ்ட். தக்காளியா? கோலா உருண்டை தானே? கோலா உருண்டைக்கு என்னென்ன சேர்த்துருக்கு? கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சோம்பு, கொஞ்சம் உப்பு, நல்லா பொடிசாக நறுக்கிற வெங்காயம், உருண்டையாக ஊற்றி போடலாம். இது தட்டாக போடுறது எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். மிளகா பொடியா? தேங்காய் அரைச்சி ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி. அது மல்லிப்பொடி. ஆமாம், நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் அவசரப்படுத்திங்க. வாட்டர் புரிஞ்சிருச்சா? பருப்பு போட மாதிரி அப்படிதான் இருக்கும். டேஸ்ட் அதே டேஸ்ட் தான் இருக்கும். அது வேணால் சாப்பிட்டு பாருங்க. இது என்னது? தேங்காய் ரவை. வெறும் தேங்காய் மட்டும்தானா? தேங்காய் மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். என்ன மசாலாத்தா? சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி துண்டு, பூண்டு லாஸ்ட்டாக நச்சு போடு. அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். அதுக்காக கெட்டி குழம்புலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் வாட்டுக்கு அள்ளி போடுறேன், நீங்கள் அள்ளி போட்டுறாதீங்க. எனக்கு அளவு தெரியும், அள்ளி போடுறேன். கொதி வந்துருச்சு. கோலா உருண்டை குழம்புக்கு பூண்டு இடிச்சு கோலா உருண்டை கிடையாது, தட்டு வடை. இல்லை உருண்டையை போட்டால் ரொம்ப மாதிரி இருக்காங்க. என்ன குழம்புக்குள்ள கை விட்டுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டோம்னா முடிச்சு. இதுக்கு அந்த வாழைக்காய் வறுவல் அந்த கல்யாண ஸ்டைல் வைப்பாங்கல்ல, கல்யாண ஸ்டைல். அது கருவாட்டு பொரியல், வாழைக்காய் அது, அப்புறம் அந்த மண்டி எல்லோரும் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பள் தடவை சென்டரில் வைங்க. ஷோஸ்டா நான் உங்களுக்கு வடை பேருங்க, வாழைப்பூ வடை. ஓகேவா? எனக்கும் வேணும். இங்கே வைங்க. இதுவே வடை மாதிரி தான் இருக்குது. வாழைக்காய் வடை வேறு, வாழைப்பூ வடை தனியாக. வாழைப்பூ வடையா? வாழைக்காய் வேறு. நல்லா ஊறிச்சு. டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. வெல்லம் போட்டேன், அப்புறம் வாழைப்பூ
என்ன வேணும் சாஸ் வேணுமா? ம் சாஸ் வெட்டி சாப்பிட்லாம். காரம் ஏறிடுச்சா? போடுமே. காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்கப்பா. மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக போட்டா இருக்கணும். உங்களுக்கு காரம் பிடிக்கும் தானே? பிடிக்கும். அந்த பொறை ஏறுது. தேங்காய் அரைச்சி ஊற்றினேன். கொஞ்சோடு தேங்காய் இருந்துச்சு. சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பெப்பர் போட்டேன். இதுக்கேற்றாப்புல மண்டி இருந்துச்சு, செம்மையாக இருக்கும். என்ன பண்ணி வெண்டிக்காய், மாங்காய், மொச்சா கலந்து இருப்பாங்க. குழம்பு பண்ணீங்க உருண்டை குழம்பு. பயப்படாத, சமைச்சு உடக்கே இவ்வளோ பயமா சாப்பிட்ற எனக்கு எப்படி இருக்கு? நான் பயப்படல. கோலை உருண்டை குழம்பு கரெக்டாக இருந்துச்சு. சரி, கோலை உருண்டை மிஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அவ்வளோலாம் எரியலாம் இல்லையா? எரிச்சு ஒரே ஏறுது காரம். பெப்பர் படம் சொன்னீங்களா? வேற ஒன்று வெளியே பெப்பர் போட காட்டல. அது அரைச்சிட்டேன். அறுவை நீ ஆள் வரதுக்குள்ள தேங்காயில் போட்டு அரைச்சேன். காற்று எடுத்துன்னு சொல்லி அதை கொஞ்சம் காற்றுக்குள்ளே போட்டேன். பொறுமையாக சாப்பிடலாம். டைம் வச்சு கரைக்கும்ல. கோழி வந்துச்சு. ஓ என்ன ஒன்று மண்டையும் உதவிட்டே இருக்கீங்க காலை மரம் மாதிரி.
அங்கே ஒன்றும் காரம் தெரியல. அதில் காலை டீ பொறையேறினவங்க அப்படி இருக்கா? குறையிறோம். அந்த காலையில் டீ கொஞ்சம் சூடாக சுட்டு பிடிச்சி நாக்கில் அதுவாக என்னன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்பாடுலாம் நீட்டாக முடிஞ்சு அடைக்குது இன்னைக்கு ரொம்ப சொதப்புது. சாப்பாடுலாம் நீட்டாக முடிஞ்சு வாழை பிடிச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ முடிச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை பை, see you.